வணக்கம் மக்களே. நான் வந்து கார்த்திகேயன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் வால்ஃபோர் இன்டீரியர் ஆர்கிடெக்ட்ஸ். கடந்த 10 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் ஃபீல்டில் வந்து டர்ன்கியா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொஃபஷனலாக டிசைனில் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸிக்யூஷன்லேருந்து எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடிஷியாவில் வந்து ஒரு ஜுப்லியன் தமிழ்நாடுங்கிற ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷனலாக பண்ணுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஆகட்டும், ஏசி இருக்கும், எலக்ட்ரிக்கல், எண்ட் டு எண்ட் ஒரு ப்ராப்பர் பில்டிங்ல என்னென்ன இருக்குமோ எல்லா சர்வீசஸ் வச்சு இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் பர் ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா அது 24 ஹவர்ஸ்ல அச்சீவ் பண்ணோம். நாங்க வந்து வால்ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 12 ஹவர்ஸ்ல மோர் தென் 120+ லேபர்ஸை வச்சு 12 ஹவர்ஸ்ல அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். அனதர் 4-5 ஹவர்ஸ் டு கோ கம்ப்ளீட் பண்ணிடுவோங்க இதை. இது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டீல்ல பண்றதுனால 100% டியூரபிள்ங்க இது. ஏன்னா ஒரு பில்டிங்கோட பேஸே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்டீல்லேயே என்டையர் ஸ்ட்ரக்சரும் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதை கம்பேர் பண்றதை விட இது வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்டீல்ல பண்றதுனால நீங்க நினைப்பீங்க காஸ்ட் வைஸ் கூட போகுமா அப்படின்னு பார்த்தா அது இல்லவே இல்லை. நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதை விட 45% வந்து இது எக்கனாமிக்கலா பண்ணி முடிக்க முடியும். சார் இது வந்து என்ன பர்பஸ்லாம் யூஸ் பண்ணலாம் சார்? இன்னைக்கு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்க ரெக்கார்டு வந்து ஆஃபீஸ் பண்றோம். இதுல வீடு பண்ணலாம் சார், இல்ல ரெடிமேடு ஹவுசஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு ரெசார்ட்ல வந்து ஒரு சின்னதா ஒரு ரூம் மட்டும் வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன மாதிரியான சிறப்பெல்லாம் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெசார்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு லேண்ட் எடுத்திருக்கீங்க, வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெசார்ட்ல வந்து ரெடிமேட் ஹவுசஸ் வந்து அப்படியே செஞ்சு கொண்டு போய் கூட அங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜென்ரலா ஒரு கியாஸ் வந்து ஒரு செட்டப் பண்ணும், அவுட்டோருக்கு ஒரு 10x16 பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது ஒரு 10-12 lakhsல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நான் சொல்றது வந்து டர்ன்கி, உள்ளார பண்ற ஃபால் சீலிங் எல்லாமே சேர்த்து 10-12 lakhsல இருந்தே இந்த பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இது அதே மாதிரி இது போர்ட்டபிள் சார். எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். கண்டெய்னர் ஹவுசஸ் பாத்தீங்கன்னா அது ஒரே ஷேப்ல இருக்கும். உள்ளுக்குள்ளார வந்து ஹீட் கொஞ்சம் அதிகமா இதெல்லாம் ஜென்ரேட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர் வென்டிலேஷனோட பண்றோம் சார். இன்னமேல ஃபியூச்சர் இதுதான் சார். இது வந்து இன்னமேல வந்து எல்லாரும் 1 வருஷம் பில்டிங் பண்றது, 2 வருஷம் பில்டிங் பண்ற கதைகள்லாம் இல்ல. இனிமேல் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த இனோவேஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இனிமேல் அப்கமிங் ஃபியூச்சர் இதாக தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் சார். அதனாலதான் இந்த ஃபீல்டுல நாங்க இப்ப என்டர் ஆயிருக்கோம்.